நான் சொல்ல போகிற இந்த விஷயம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். சி அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவைக்கால எதிர்பார்க்கப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்னன்னா, அரக்கோணம் தொகுதி, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வரும்ல, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆட்சியாக ஏடிஎம்கே தான் வந்துட்டுருக்கு. இந்த முறை தான் ஏடிஎம்கே வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கணிப்பு இருக்குது. இருந்ததுனால யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்குங்க, பாருங்களேன். இன்னொன்று என்னென்னா, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி, அங்கே யார் தெரியுமா? முன்றைத்திரு முதலியார் அவர்கள். அவர் அசைக்க யாருமே இல்லை அந்த சோளிங்கரில். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கபில், ஒரு டாக்டர் அவர்கள் தாவேக்கா சார்பாக போட்டிக்கிட்டு அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அவங்கவுங்க தொகுதியில். அதை விட முக்கியமான பெரிய ஒரு விஷயம் இருக்காங்க. கொளத்தூர் தொகுதிங்க, யாருங்க, எப்படிங்க இந்த பிளானெல்லாம்? சத்தியமாக எனக்கு புரியலைங்க. டிஎம் ஸ்டாலின் அவர்களை அசைக்க முடியாத ஒரு தொகுதிங்க அது, கொளத்தூர் தொகுதி. அந்த இடத்துல டிஎம் ஸ்டாலின் அவர்கள் போட்டிக்கிட்டாங்க. அதைய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் விஎஸ் பாபு அவர்களை கலங்கால வச்சு மாஸ் காட்டாருங்க. புரியல, தோத்துட்டாருங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியிலேயே. நான் செதறிட்டேன், எப்படிரா இந்த பிளானு, எப்படிரா இந்த மனுஷன் அப்படின்னு. பயங்கரம்ல, செம்மைங்க இந்த ஆட்சி. ஆனால் ஒன்றுங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் வரணும் யார் இருக்கணும் இனிமே.